பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தொடக்க நூல் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தை 18. பின்பு ஆண்டவராகிய கடவுள், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று, அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நம் ஆண்டவராகிய கடவுள் நம்மை படைத்ததற்கு உள்ள அர்த்தத்தை நமக்கு கொடுக்கின்றார். ஒளிமயமான மன வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றார். உங்களுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பாருங்கள். நீங்கள் இந்த நாள் வரை கணவன் மனைவியோடு சேர்ந்து சந்தோஷமாய் இருப்பது கடவுளுடைய திட்டம். ஆனால் உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது பிளவு வந்திருக்குமே என்றால் சாத்தானுடைய திட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கிறது என்றுதான் அர்த்தம். எனவே ஒளிமயமான ஒரு மன வாழ்க்கையை அமைத்து தருவதற்காக நம் ஆண்டவராகிய கடவுள் ஆதாமை படைத்த பிறகு ஏவாளை ஆண்டவர் படைக்கின்றார். ஏவாளையும் ஆதாமையும் ஒன்றாக சேர்த்து அவர்களுக்கு ஆதி காலத்திலே ஒரு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றார். அந்த திருமணம் ஒளிமயமான ஒரு திருமணமாக இருக்கின்றது. ஆனால் அவர்கள் தவறு செய்யக்கூடிய நேரத்திலே அந்த ஒளிமயமான வாழ்க்கையை அவர்கள் இழந்து போனார்கள். அன்பார்ந்தவர்களே, தொடக்க நூல் 1வது அதிகாரம் 31வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார், அவை மிகவும் நன்றாய் இருந்தன. மாலையும் காலையும் நிறைவேறிற்று, 6ஆம் நாள் முடிந்தது. ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் படைத்த எல்லாவற்றையும் அவர் உற்று நோக்கின்றார். ஆண்டவர் செய்த எல்லா காரியங்களையும் பார்க்கின்றார். அவை மிகவும் நல்லது என்று கண்டார். ஆம் அன்பார்ந்தவர்களே, அதே ஆண்டவராகிய கடவுள் இன்றும் ஆட்சி செய்து கொண்டு இருக்கின்றார் இந்த உலகத்தில். உங்களுடைய வாழ்க்கையில், நீங்கள் தங்கியிருக்கக்கூடிய இடத்தில், நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீட்டில், நீங்கள் எந்த நகரில் இருக்கிறீர்களோ அந்த இடத்திலும் ஆண்டவர் செயலாற்றி கொண்டிருக்கின்றார். எனவே நாம் கடவுளுக்கு ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழக்கூடிய வேளையிலே நமது குடும்பம் ஒளிமயமாய் இருக்கின்றது. குறிப்பாக கணவன் மனைவி இவர்களுக்கு இடையே மிகுந்த சமாதானம் இருக்குமே என்றால், அமைதி காணப்படுமே என்றால், அது ஆண்டவராகிய கடவுள் விரும்பிய ஒளிமயமான வாழ்க்கை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளும் கவலைகளும், கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே பூசல்களும், அமைதி இல்லாத சூழ்நிலைகளும் வரக்கூடிய நேரத்திலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா? நீங்கள் தவறிய இடத்தில் இருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து வந்து மன்னிப்பு கேட்டு மீண்டுமாய் ஒளிமயமான அந்த வாழ்க்கைக்குள் கடந்து வர வேண்டும். திருமணம் ஆகாமல் இருந்த பெண் திருமணம் ஆன பின்பு அவளுடைய வாழ்க்கை மிகவும் நலமாய் அமைகின்றது. ஆனால் அந்த வாழ்க்கையில் ஏதாவது சிறிய சிறிய பிரச்சனைகள் வருகிறது என்றால் அதை அமைதியான முறையில் கணவனோடு அமர்ந்து தீர்த்து கொள்ள வேண்டும். அதை விட்டுவிட்டு என்ன நடக்கிறது தெரியுமா? மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் ஆரம்பித்த குடும்ப வாழ்க்கை 99% இதற்கு எதிர்மறையாக இருக்கின்றது. அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் ஒளிமயமான வாழ்க்கையும் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் மிகவும் பரிதாபமான நிலைக்கு தள்ளப்பட்டு பிளவை சாத்தான் விதைத்து விடுகின்றான். அன்பார்ந்தவர்களே, காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தைகளை கடைபிடித்து நடக்காமல் நாம் இருக்கிறபடியினால், திருமணம் ஆன பிறகு ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து நாம் ஜெபிக்காமல் இருக்கிறபடியினால், நாம் பெற்றுக்கொண்ட ஒளிமயமான மன வாழ்க்கையில் மிகவும் மோசமான மன வாழ்க்கையாய் மாறிவிடுகின்றது. எனவே சாத்தான் தலையை நாம் நசுக்கி மிகவும் அருமையான குடும்ப வாழ்க்கையில் வெற்றி நடை போட முடியும். ஏனென்றால் ஆண்டவராகிய கடவுள் சாத்தானுடைய தலையை அவர் நசுக்கிவிட்டார் கல்வாரி சிலுவையினால். உரோமையர்
16வது அதிகாரம் 20வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அமைதி தரும் கடவுள் சாத்தானை உங்களுடைய காலடியில் மிதித்து போடுவாராக. ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தில் அமைதியை தருவதற்காக சாத்தானை தன்னுடைய காலடியில் மிதித்து போட்டு இருக்கின்றார். எனவே தான் அவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்வதற்கு முன்பாக தன்னுடைய சீடர்களை நோக்கி சொன்னார். யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 27வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. இதோ நான் உங்களுக்கு சமாதானத்தை தருவேன். நான் தரக்கூடிய சமாதானம் உலகம் தரக்கூடிய சமாதானம் போன்றது அல்ல என்று வாக்கு கொடுத்து கடவுள் விரும்பக்கூடிய இந்த சமாதானத்தை தன்னுடைய சீடர்களுக்கும் அவரை பின்பற்றுகிறவர்களுக்கும் அவர் விட்டுவிட்டு சென்றார். அந்த சமாதானம் உங்களுடைய வீட்டில் இருக்கின்றதாம், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இருக்கின்றதாம், கணவனுடைய வாழ்க்கையில் இருக்கின்றதாம், மனைவியினுடைய வாழ்க்கையில் இருக்கின்றதாம். உங்களுடைய குடும்பத்தை வளர்த்து எடுப்பதற்கு நீங்கள் ஒளிமயமான அந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்த நீங்கள் இந்த நாளும் ஒளிமயமாய் இருக்கிறீர்களா? அப்படி இல்லை என்றால் எந்த இடத்தில் தவறு இருக்கிறீர்கள் என்று பார்த்து அதிலிருந்து எழுந்து வந்து மீண்டுமாய் கடவுளை தேடி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஏனென்றால் கடவுள் நம்மை எல்லாம் படைத்த பிறகு மிகவும் நல்லது என்று கண்டார். எனவே நாம் மிகவும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். ஆரம்பம் முதலே கணவனும் மனைவியும் மிகுந்த சந்தோஷத்தோடும் வரக்கூடிய சிறிய சிறிய பிரச்சனைகளில் இருந்து சமாதானத்தோடும் கடந்து செல்ல வேண்டும். கணவர் சில நேரங்களில் மிகவும் கவலையாக இருக்கக்கூடிய நேரத்திலே, மிக பாரத்தோடு இருக்கக்கூடிய வேளையிலே மனைவி அவர்களுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும். மனைவி அந்த நேரத்திலே தலைவருடைய பொறுப்பை நீங்கள் ஏற்று அதன்படி நடக்கக்கூடாது. உங்களுடைய கணவரை நீங்கள் திட்டக்கூடாது. உங்களுடைய கணவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்துவிடக்கூடாது. அதே போல் மனைவியும் கணவர் சில நேரங்களில் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். இதைத்தான் கடவுள் விரும்புகின்றார். எனவே நாம் மன்னிக்கக்கூடிய மனநிலையை கடவுளிடமிருந்து கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய வேளையிலே உங்களுடைய வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும். அந்த குடும்ப வாழ்க்கை அமைத்து கொடுத்த கடவுள் இந்த நாளிலே உங்களை சந்திக்கின்றார். உங்களை பார்த்து சொல்லுகின்றார், என் மகனே மகளே, நான் அமைத்து கொடுத்த அந்த குடும்ப வாழ்க்கையை நீ மிகவும் மகிழ்ச்சியோடு ஏற்ற பிறகு ஏன் உன்னுடைய வாழ்க்கையில் இருள் இருக்கின்றது? அந்த இருளை அகற்ற ஒளியாய் இந்த நாளில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். எனவே நீர் ஒளியில் நடக்க நீயும் உன்னுடைய குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களும் கடந்து வாருங்கள், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகின்றார். எனவே இந்த நாளில் அன்பார்ந்தவர்களை ஆண்டவரை நோக்கி ஜெபித்து அவர் தரக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எந்த இடத்தில் தவறி இருக்கிறோமோ அதற்காக மன்னிப்பு கேட்டு நம்மையே தயாரித்துக் கொள்வோம். இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து சிறிது நேரம் ஜெபிப்பீர்களா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லுமாய் துதிக்கிறோம் சுவாமி. தந்தையே, இந்த உலகத்தில் நாங்கள் வாழக்கூடிய நாட்களிலே எங்களுக்கு ஒளிமயமான குடும்ப வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றீர். ஒளிமயமான திருமண வாழ்க்கையை அமைத்து கொடுத்தவர் நீர் அல்லவா? இந்த உலகத்தில் எங்களுடைய தாய் தந்தையர்கள் எங்களுக்காக ஒரு மன வாழ்க்கை அமைத்து கொடுத்த நேரத்திலும் கூட அன்பார்ந்த இயேசு சுவாமி, உமக்கு முன்பாக வந்து நாங்கள் எங்களுடைய வாக்கை நாங்கள் சத்திய பிரமாணமாக சொல்லக்கூடிய நேரத்திலும் விண்ணக ஆசீர்வாதம் கடந்து வந்தது என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஆனாலும் இந்த நாட்களில் எங்களுடைய குடும்பத்திலே பிளவும், எங்களுடைய குடும்பத்திலே கண்ணீர், கவலை, கஷ்டங்கள் இவைகள் எல்லாம் எங்களுடைய மீறுதலினாலும் எங்களுடைய பாவங்களினாலும் எங்களுடைய கீழ்ப்படியாத தன்மையினாலும் எங்களுடைய ஒத்து கொள்ளாத சூழ்நிலையினாலும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தீமையான காரியங்களினாலும் வந்தது என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அன்பார்ந்த இயேசு சுவாமி, தந்தை கடவுள் இந்த உலகத்தை படைத்த பொழுது எல்லாவற்றையும் பார்த்து மிகவும் நன்றாய் இருக்கிறது என்று சொன்னாரே. எங்களையும் பார்த்து என்னுடைய பிள்ளைகள் பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறார்கள், அவர்கள் மிகவும் நன்றாய் வாழ்வார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பலத்தையும் வல்லமையும் எங்களுக்கு கொடுப்பீராக. அவருடைய குரலை கேட்கக்கூடிய புதிய நாளாய் எங்களுக்கு இந்த நாளை மாற்றி தரும்படியாக ஜெபிக்கின்றோம். அதிகாலையிலே தகப்ப
தகப்பனே, நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக நன்றி. எங்களுடைய ஜெபங்களை கேட்டு எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய குடும்ப வாழ்க்கை ஒளிமயமாய் இருக்க, திருமணம் வாழ்க்கையை ஒளிமயமாய் அமைத்து கொடுத்த கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க போகின்றார். அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.